எல்லாம் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். என்னோட படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நடிகர் தான், இந்த கண்டென்ட் தான் இல்லாமல் ஓடுறதுக்காக நிறைய குளுக்கோன் டி, ரெட்புல் மாதிரி கூடயே இருந்திருக்கீங்க. மோடி வந்தாரு, மெட்ரோவை திறந்து வச்சாரு, முதலமைச்சர் வந்தாரு, இந்த விழாவை தொடங்கி வச்சாருங்க விட அந்த விழா சம்பந்தமான அந்த படத்தை போடும்போது அந்த விழாவுக்கே நம்ம போன மாதிரி பார்த்த மாதிரி. காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். இன்னைக்கு நல்லகண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நான் மனமார்ந்து வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஏன் கடைசி டோக்கனாக வச்சாங்கன்னு தெரியல, பட் என்னால் ரொம்ப சந்தோஷம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம் அந்த லான்ச் விழாக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எப்பவுமே ஒரு சங்கம் ஆரம்பிக்கும்போது அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீசேகர் சார் சொன்ன மாதிரியே லெஜெண்டரி அவர் பல வருடங்களாக நடித்து மேடையாக ட்ராமா பண்ணி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிக்குது, அந்த சங்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு சங்கம்னா என்னன்ற விஷயத்தோட டீட்டெயிலாக இன்றைக்கி சார் சொன்னார். அது ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. டைரக்டர் யூனியன் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் யூனியன் இருக்குது. சார் சொன்ன மாதிரியே ஒரு புடவை எடுக்க டி நகருக்கு போனோன்னா ஒரு கடையில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது போத்தீஸ் எடுக்க, சவணா சூழல் எடுக்கலாம், சின்ன ஜவுளி கடையில் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த சங்கத்தில் சேர்ற ஆட்கள் சார் சொன்ன மாதிரி அந்த 100 பேர் இல்லை 50 பேர், அந்த 50 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த சங்கத்தை யாராலையும் உடைக்க முடியாது. ஷுவர் ஷாட் அது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதில் ஒரு 1000 பேர் தேவை, 5000 பேர் தேவைன்னு அவசியமே கிடையாது. என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை பாலா அண்ணா சொன்ன மாதிரியும், மோகன்ராஜ் அண்ணா சொன்ன மாதிரியும், மணி சார் இருக்காங்க, லீ இருக்கார், நிறைய பத்திரிகை நண்பர்கள், நிறைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே டெய்லி எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லா விஷயத்துலையும் வர்றது தான், பார்க்குறது தான். எல்லாம் ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் தான். என்னோடய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நடிகர் தான், இந்த கண்டென்ட் தான் இல்லாமல் ஓடுறதுக்காக நிறைய குளுக்கோன் டி, ரெட்புல் மாதிரி கூடயே இருந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இங்கே நான் என் படம் வரும்போது எனக்கு 8 ப்ரெஷ் ஷோ, 7-8 ப்ரெஷ் ஷோ இங்கே நடந்திருக்கு. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இங்கே ஷோ போயிருக்கு. முகம் சுளிக்காமல் அவ்வளோ படங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. படத்துக்கு படம் மாற்றி எழுதாமல் கரெக்டாக எழுதி எது கரெக்டோ எது தேவையோ கரெக்டாக போய் சேர்க்குறீங்க. அதுக்கெல்லாம் பெரிய கோடி புண்ணியங்கள், நன்றிகள் வந்து சேரட்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உண்மையால் உங்கள் சங்கம் தொடரட்டும். உங்கள் சங்கத்துக்கு எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக என் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அன்பேஷும் தெரியும் கடைசியாக நீங்கள் வந்ததுக்கு. அதாவது இந்த மோகன்ராஜனும் பாலானந்தான் தான் எந்த ப்ரெஸ் மீட் பண்ணலாம் தேடுறோம். ஐயோ இவர் எங்கே தான் கேள்வி கேட்பாங்கன்னு. ப்ரெஸ் அப்படியே ஒன்றும் இல்லை. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கேன். 25 படங்கள் பண்ணேன். போராட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வருது. நம்ம என்ன நினச்சோமோ அதை தாண்டி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 3 படங்கள் இருக்குது. ராஞ்சான்னு ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வருது மார்ச். சைக்கிள் வண்டின்னு ஒரு படம். பிக் பாஸ் போய் வெளியே வந்ததுக்கப்புறம் 6 படங்கள் கமிட்டாக இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். எல்லா நடிகர்களும், எல்லா இயக்குநர்களும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ப்ரொடியூசர் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஹீரோக்கள் வர முடியும், வளர முடியும். ஸோ இதுதான் என்னோடய அப்டேட். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. மூச்சு திணற இங்கே 2 ஆங்கர்ஸ் பேசுனாங்க. பாவம் அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஆங்கர் தான் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்குறதும். பட் அவங்களான ப்ரெஷர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் 2 பேர் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. கடைசியாக என்ன டோக்கனை உட்கார வச்சிட்டிங்க, பரவாயில்ல. ஓகே, மெனிவே குட் ஸ்டார்ட். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புள்ளது நன்றி. 2 பேர் நல்லா பண்ணுங்க. குட் லக். தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். சேதுன்னை போயிட்டு அவர் போனப்பறம் பேச விட்டீங்க. நான் அவரை வச்சு தான் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகே. அவரோட நண்பர் இருக்காரு, சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், பரவாயில்ல. அல்ல, அவரோட நண்பர் இருக்கார், அவர் வழியாக பாஸ் ஆகிட்ட விஷயம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், ஜேர்னலிஸ்ட் சங்கம், ஓகே. அந்த ரொம்ப நாள் நானே சொல்லியிருந்தேன், உங்கள் யூனியன் ஆரம்பிங்க தயவு செய்துன்னு சொல்லியிருந்தேன். அது ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. மெயினாக சேதுண்ணை ஆரம்பித்தது ரொம்ப ஒரு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. என்ன சேதுண்ணை ஆரம்பிச்சு வச்சுருக்காரு, கிளாப் பண்ணுங்க தயவு செய்து, ஓகேவா? சென்டிமெண்ட்டாக நல்லா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் வரும். மேலும் மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், நடிகர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்து, மேலும் என்னோட பிஆர்ஓ சத்யா, கிளாமர் சத்யா அவர்களும் நன்றி சொல்லி, பாலா மற்றும் மோகன், மணி, பிரசிடெண்ட் எல்லாருமே டோட்டலாக சொல்லணும்னா அவங்க என்னோட
குடும்பத்தில் ஒருத்தரவங்க. ஏன் சேதுண்ணா இருக்கும்போது பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னோட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த முதல் காலகட்டத்திலேருந்து சேதுண்ணன் தான் என்னோட படத்தெல்லாம் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவார். சென்டிமெண்ட்டாக பிஸ்னஸ்க்கு சேதுண்ணன் ரிலீஸ் பண்ணாரா, ஓகேப்பா அப்படின்னு ஒரு நேம் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா, சின்ன படத்துக்கெல்லாம் சேதுண்ணன் பயங்கர சப்போர்ட். நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பாருங்கள், சின்ன சின்ன ஆக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, பட் அந்த போஸ்டர்ஸை வந்து அவங்க பேஜில் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்லி தான் பண்ண முடியும் அந்த டீம். அதனால் அவருக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்லணும். பிரஜன் சார் மூலிமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து இந்த சங்கத்தின் சார்பாக அவங்க சொன்னாங்க, இப்போது நன்கொடை பண்ணோம் அது பண்ணாங்க, பட் சங்கமே என்னோட தான்ப்பா, நீ எப்போ வேணாலும் கேளுங்க, நான் எனி டைம் வருவேன் அப்படின்னு சொன்னேன். நன்கொடைன்ற பேசி நன்கொடையோட முடிச்சிடாதீங்க. சங்கத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களோட உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா என்னோடய படங்கள், என்னோட இசையாக இருக்கட்டும், தயாரிப்பாக இருக்கட்டும், என்னோட படத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இவங்க தான் என்னோட சகோதரர்கள். எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லி, இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு வச்சு அழகை பார்த்து என்னோட சங்கத்து நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி விடுவேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பு தம்பிகளுக்கும், அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற வாழ்த்து வாங்குவதை பார்த்து மகிழ வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, ஊடக சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு இயக்குனராக வந்திருக்கேன்னு சொல்கிறத விட, ஒரு கதை வசனகர்த்தாவாக வந்திருக்கிறேங்கிறத விட, கேமரா பத்திரிகையாளர் சங்கத்தை துவங்குகின்ற சங்கத்தை வாழ்த்துவதற்காக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் வந்திருக்கேன். நான் பிஆர்ஓ கோவிந்தராஜ் தம்பி கூப்பிடும்போது, எனக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒத்துருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், உங்களை நான் சீக்கிரம் விட்டுறேன் அப்படின்னாரு. இப்போவே வந்து எனக்கு 3-4 ஃபோன் வந்துருச்சு. அதனால் நான், எனக்கு பின்னால் பேசுகிறது கூல் சுரேஷ் இருக்கார், உங்களுக்கு பசிக்கிற வரைக்கும் பேசுவார் அவர். அதுக்கப்புறம் தம்பி காதல் சுகுமார், அரசு விருது வாங்கிய அப்புக்குட்டி, இப்படி நிறைய தம்பிகள், பேசக்கூடிய தம்பிகள் இருக்காங்க. இந்த சங்கம், கேமரா பத்திரிகையாளர் சங்கம், இன்னைக்கு துவக்க விழா, நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா. அன்பு சகோதரர் மணி அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கும் இந்த சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகின்ற சங்கமாக மாற வேண்டும், வளர வேண்டும் என்ற என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக செய்தி போடுறது ஒரு பொண்ணு ஃபோட்டோ போடுற மாதிரி, பொண்ணை பார்க்குற மாதிரி செய்தி, வெறும் செய்தி. அந்த செய்தியை பற்றி ஒரு ஃபோட்டோவை போட்டு போடுறது அந்த பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு பார்க்குற மாதிரி. நீங்கள் எந்த செய்தியும் பாருங்கள், சாதாரணமாக பார்த்தா செய்தி, மோடி வந்தார், மெட்ரோவை திறந்து வச்சார், முதலமைச்சர் வந்தார், இந்த விழாவை தொடங்கி வச்சாருங்கிறத விட, அந்த விழா சம்பந்தமான அந்த படத்தை போடும்போது அந்த விழாவுக்கே நம்ம போன மாதிரி, பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கின்றவர்கள் தான் இந்த பத்திரிகை கேமரா சங்கத்தை சேர்ந்தவர்கள். வரவேற்பு ஆற்றிய சகோதரி சொன்னாங்க, தொகுத்து வழங்குறவங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டுவாங்க அப்படின்னாங்க. அதனால் இங்கே எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் எனக்கு அனுப்பி வச்சா, உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக இருக்கீங்களா அப்படின்னு நான் தெரியும். இருந்தாலும் உங்கள் நல்ல உழைப்பும் உங்களுடைய திறமையும் இந்த திரையுலகிற்கு ஒரு பக்கபலமாக அமைய வேண்டும், அமையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக தம்பி சொன்ன மாதிரி நிறையா பேச வந்தேன், விஜய் சேதுபதி போயிட்டார் அப்படின்ற மாதிரி நானும் சில விஷயங்கள் பேச வந்தேன். இன்னொரு விழாவுக்கு, நான் 7 மணிக்கு இருக்க வேண்டிய விழாவுக்கு நான் போகிறதுனால மன்னிக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை மேடை ஏறினாலும் அந்த ஒரு பதட்டம் எல்லா மேடையிலையும் எனக்கு இருக்குது. அவ்வளோவா பேச மாட்டேன். கேமரா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக வந்து இந்த மூமெண்ட் வந்து எப்போவும் நடந்திருக்க வேண்டியது, இந்த அங்கீகாரம் இப்போ கிடச்சிருக்கு. இதில் நானும் ஒரு
சிறப்பு விருந்தினராக இந்த இடத்துல இவங்க கூட இந்த செலிப்ரேஷனை பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு இவங்க கூட நான் இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பர்கள் மாதிரி கேமரா பத்திரிகையாளர்களும் நண்பர்கள் தான். நீங்கள் காமிக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு வந்து போகுது. என்னை வந்து அழகாக காமிக்கிறதும் நீங்கள் எழுதுறது தான் ஆடியன்ஸுக்கு போய் சேருது. ஸோ உங்களால் தான் என்னுடைய வளர்ச்சி இருக்குது. தொடர்ந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பவுமே நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசும்போது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு வார்த்தையை இப்போ சேர்த்துக்க வேண்டியிருக்குது. கேமரா, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்கும் பொழுது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது யார் தொடங்குறாங்க, அது எந்த நாளில் தொடங்குது, யார் யாரெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி நல்லகண்ணு ஐயா அவர்கள் இறந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பிறக்குது அப்படிங்கிறது ஒன்று ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த சங்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் பொழுதும் இது ஞாபகம் வரும் நமக்கு. அது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி என் நண்பன் தென்மேற்கு பருவ காற்றில் முதலாக அவனை ஃப்ரெண்டாக நடித்தது நான் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்று அவர் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனார். அதில் சிம்பிள் பார்த்திங்கனாலே பிக் பாஸில் கேமரா லென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படின்னு தொடங்குற அந்த விஷயத்தில் அவர் வந்து ஆரம்பித்து வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் சினிமாவுக்கு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். நான் 10 வயசில் எனக்கு அப்பா என்னோடய கேமரா கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அனுப்புவார். ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கிற இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த PR கோவிந்தராஜன் அண்ணன், நம்ம சித்தி அகலன் எல்லாருமே நண்பர்கள் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் மேடையில் வீட்டிற்கு அனைத்து நம்ம அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் என் நண்பன் முதல் படம் காதல் எழுதுதலை கூல் சுரேஷ் அப்போ இருந்து இன்ன வரைக்கும் பயணப்பட்டுருக்காரு. இன்றைக்கி கண்டென்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. அப்புறம் என்னுடைய ஜெனிசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய டைகர் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தங்கப்பிள்ளை காளி வெங்கட்டன் அவர்கள். அவர் எனக்கு ஷீல்டு கொடுக்கும்போது சொல்கிறார், என்ன பூரா மூத்த கலைஞராக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே. அப்புறம் பிராணா கதாநாயகி, அப்புறம் ராஜேஷ் அண்ணன் அவர்கள் இசையமைப்பாளர். என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதாவது என்ன சொல்கிறது, காதல பூ இந்த மாதிரி நாடகங்கள்லாம் கேட்டு கேசட்டில் ஊரில் படிக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட ஒரு லெஜண்ட் கூடலாம் ட்ராவல் பண்ண நினைக்கவே இல்லை. 2 படம் வந்து அவர் தயாரிப்பில் அவர் பையனை அறிமுகம் பண்ணும்போது நான் ஃப்ரெண்டாக நடித்தேன். நானும் லுசுபா ஜீவாலாம். அதே மாதிரி நினைவில் நின்றவள்னு ஒரு படம், இன்னொரு படம் பண்ணார் மகனை வச்சு. அப்போயே என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங். அண்ணனுக்கு என்றைக்குமே எவர்கிரீன் ரசிகனாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் டார்லிங். அதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா சார் வரைக்கும் போகலாம், அந்த எல்லா வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சினிமாவுக்கு உயிரே கொடுக்கக்கூட தயாராக இருக்கிற என்னுடைய மச்சான், என்னுடைய பிரஜன். பெரிய உயரம் காத்திருக்கு அவனுக்கு. இது பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேசிய விருது வந்திருக்குது, நம்ம மேடையில் அது இருக்குது. அப்புறம் என்னை வச்சு அடுத்த படம் தயாரிக்கும் நண்பன் சத்யராஜ் அவர்களுக்கும் மேடையில் வந்து என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு தர்மம். அது மாதிரி கேமரா அப்படிங்கிறது இன்னொரு தர்மம். அது வந்து எப்போவுமே தர்மம் தலை காக்கும். அது சினிமாவையும் காக்கும், அரசியலையும் காக்கும், மக்களே காக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நிறைய தேவைப்பட்ட கண்டென்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டாப்புல இந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷு. ஸோ அதுதான் நாளைக்கு பரபரப்பாக பேசப்படும். எனிவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு என்னை கௌரவித்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நமது சங்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சினிமா வந்து அப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது கேமரா. அந்த வகையில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம் வந்து நான் வந்து மனமார்ந்து வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாகவும் படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.